npm init y கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா சில பேக்கேஜஸ் வந்து அதில் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி கொடுக்க சொன்னேன். பட் இந்த npm init y எதுக்கு அப்படின்னா நம்ம நோடு பேக்கேஜ் மாடியூல் வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். எதுக்குன்னா சர்வர் கிரியேட் பண்றதுக்கு தேவையான மாடியூல்ஸ். ஓகே, ஸோ நோடு பேக்கேஜ் மாடியூல்ஸ் இனிஷியலைஸ் பண்ண போறோம். ஐபன் ஒய் எதுக்கு அப்படின்னா எல்லா கண்டிஷனுக்கும் எஸ் கொடுக்க போறேன். இந்த ஐபன் ஒய் இல்லாம நான் கொடுக்குறேன், என்டர் தரேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ப்ரெஸ் சிஎட் ட்விட்டர் இருக்கா, ஸோ எனக்கு வந்து பாருங்க இங்கே என்ன காமிக்குது. ஸோ யூஸ் npm install optimize to install a package and service and dependency package. ஓகே, ஸோ வந்து பாருங்க ப்ரெஸ் சி இருக்கா, நான் சி கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பாருங்க இதே மாதிரி சி இருக்கா. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து பாருங்க மறுபடியும் சிஎம்டி ஓப்பன் பண்றேன். ஸோ புரியுது உங்களுக்கு இந்த டிஃபிகல்டிஸ்லாம் ஸோ நமக்கு வரக்கூடாது, அதெல்லாம் வந்து பாருங்க டைம் வேஸ்டா. ஸோ அதனால npm இனிஷியலைஸ் எல்லாத்துக்குமே நான் பீரியடா வந்து பாருங்க எஸ்ன்னு கொடுத்துறேன் அப்படின்னா எதுவுமே இல்லை, சிம்பிளா முடிச்சு. ஓகே, ஸோ நம்ம போயிட்டு அதை படிக்கணும் தேவையில்லை, குழப்பமாக தேவையில்லை. ஸோ சி கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் நமக்கு தேவையில்லை. ஓகே, அப்படியே கிளியரா. ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து அந்த கமெண்ட் அப்படியே டைப் பண்ணுங்க. ஸோ npm ஸ்பேஸ் init y. ஓகே, ஸோ இனிஷியலைஸ் பண்ண போறோம், நோடு பேக்கேஜ் மாடல் வந்து இனிஷியலைஸ் பண்ண போறோம். இனிஷியலைஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க எஸ் கொடுக்குறக்காக ஐபன் ஒய். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இது பண்ணா போதும். நம்ம வந்து சர்வர் வந்து போனா கிரியேட் பண்ண ரெடி. ஓகே, எஸ் கண்டிப்பா வந்து பாருங்க கிளியராக நம்புறேன். பொறுமையாக கவனிங்க, சின்ன கான்செப்ட் தான். ஸோ பேசிக்ல இருந்து ஒரு சர்வர் வந்து போனா எப்படி செட்டப் பண்ணோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம தியரிட்டிக்கலாவும் பார்ப்போம், அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாருங்க ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ npm init y. ஸோ y வந்து எதுக்கு அப்படின்னா எல்லா கண்டிஷனுக்கும் மெஸ் கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து பாருங்க இந்த நோடு பேக்கேஜ் மாடியூல் சொன்னோம்ல, நம்ம ஃபோல்டர்ல போகலாம். இங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியுதா. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து பாருங்க ஒரு ஜேசன் ஃபைல் வந்து பாருங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, அது என்னங்கிறது பாருங்க நம்ம ப்ரோப்பா பார்க்கலாம். ஸோ ஒரு பேக்கேஜ் வந்து பாருங்க நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. எங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த நோடுங்கிற ஃபோல்டர் இல்லையா. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அதே ஃபோல்டர்ல நம்ம எப்போதும் போல CODE ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா அதே ஃபோல்டர் வந்து பாருங்க எனக்கு விசுவல் ஸ்டுடியோ கூட வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ கைலி டிசைன் இது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஷார்ட்கட் தான். ஸோ npm init y வந்து பாருங்க கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ அப்படியே இதே எக்ஸைட்மெண்டோட அப்படியே பாருங்க. ஸோ CODE டாட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கோட் டாட் இருக்கா. ஸோ என்னோட ஃபோல்டர் இந்த ஃபோல்டர்ல வந்து பாருங்க விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகணும், அவ்வளோ சிம்பிள். ஸோ இதுல வந்து பாருங்க தெரியுது நமக்கு. ஸோ பேக்கேஜ் டாட் ஜேசன். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கைலி டிசைன் ஆல்வேஸ் இதுவரை ஓகேவா. ஸோ இதுவரை ஓகே அப்படின்னா சேட்ல வந்து ஓகே பாருங்க, இதுவரை ஓகே அப்படின்னா சேட்ல வந்து ஓகே பண்ணி டைப் பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்னே ஒன்று தான் பண்ணோம். ஸோ அந்த அட்ரஸ்ல போனோம். ஓகே, ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபோல்டர் கிரியேட்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிஎம்டி கொடுத்து ஓப்பன் பண்ணோம் அந்த ஃபோல்டர்ல. அதுல போயிட்டு npm init y கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் நமக்கு வந்து பாருங்க இது அப்படியே வந்து பாருங்க ஸ்னாப் பண்ணி எடுத்து வச்சுங்க. ஆல்வேஸ் கிளியர். எஸ் சூப்பர். ஓகே, ஸோ ஓகே பாருங்க நல்லா பாருங்க. ஸோ npm init y இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல போயிட்டு கிரியேட் ஜேஎஸ் ஃபைல். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ ஃபோல்டர் வந்து பாருங்க நம்ம வந்து நோடு கிரியேட் பண்ணோமா, அந்த நோடுங்கிற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு கமாண்ட் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி அதில் வந்து பாருங்க பேக்கேஜ் வந்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்றேன். ஸோ இது தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் எல்லாமே வந்து பாருங்க நமக்கு இருக்கா. ஸோ இதான் வந்து பாருங்க இந்த நோடு பேக்கேஜ் வந்து பாருங்க நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நோடு பேக்கேஜ் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ எனிவே நம்ம வந்து பாருங்க ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பாருங்க. ஸோ டே 28, 29, 30 வந்து பாருங்க நம்ம கம்ப்ளீட்டா மோன் ஸ்டாக் பார்க்கும்போது எப்படி ஃபோல்டர் வந்து பாருங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பாருங்க அழகா இருக்கு. ஸோ ரியாக்ட்னு வச்சுட்டு அதுக்குள்ள போயிட்டு வந்து பாருங்க ஃப்ரண்ட் ஹேண்ட் ஒரு ஃபோல்டர், பேக் ஹேண்ட் ஃபோல்டர். ஸோ அது எல்லாமே வந்து பாருங்க நம்ம லாஸ்ட் 3 daysல தெளிவா பார்க்கலாம். இப்போதைக்கு இதே ஃபோல்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைல். ஓகே, ஸோ ஃபைல் நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஸோ கேப்ஸ்ல இல்லாம ஸ்மால்ல தான். ஓகே, ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ் நல்லா பண்ணிங்க. இது வந்து பாருங்க காம்பனன்ட் கிடையாது, நம்ம வந்து பாருங்க ரியாக்ட் முடிச்சிட்டோம். இது காம்பனன்ட் கிடையாது, இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். ஏன்னா நான் சொல்லல நோட் ஜேஎஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்றதுக்கு பதிலாக தான் நோட் ஜேஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்பிரேட் பண்ண போறோம். ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் கொடுக்குறேன். நீங்க பேக்எண்ட் டாட் ஜேஎஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபைல் டாட் ஜேஎஸ் கொடுக்கலாம், பர்னி டாட் ஜேஎஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா மதிப்பித்தா டாட் ஜேஎஸ் கொடுக்கலாம். ஏதோ ஒரு நேம் வந்து பாருங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதான் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து
ஃபைல் டைப் கிளியர் அப்படின்னா சார் வந்து ஃபைல் டைப் பண்ணுங்க. இப்ப இந்த சர்வரை கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வர்னா என்ன, இதை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி சர்வர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ கைஸ் கிளியர்? எஸ், ஃபைல். ஓகே, ஸோ கண்டிப்பா கிளியர். ஸோ கைண்ட்லி போடலாம். ஸோ இப்போ நம்மள்ட்ட கேட்குற ஒரே கேள்விதான். ஓகே, இதில் என்ன பண்ணலாம், இன்னொரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ ஒரே கேள்விதான். என்ன கேள்வி? ஸோ வாட் இஸ் சர்வர்? இப்ப நல்லா கவனிங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சரியா கவனிங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்பேஜ் இருக்கு. அந்த வெப்பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோம் இருக்கு. தெளிவா கவனிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபவுட் இருக்கு. ஸோ ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் பார் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நேவிகேஷன் பார் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட்னு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஸோ மேபி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேற என்ன கொடுக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ அட்ரஸும் கொடுக்கலாம். ஏதோ நான் கொடுக்குறேன் சும்மா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட அந்த பேஜ்ல இருக்கு. ஓகே, ஸோ 1 2 ஓகே. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் இருக்கு. தெளிவா பண்ணீங்க, ஹோம் பேஜ் இருக்கு. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்ல blah blah ஓகே. ஸோ சம்திங் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரை இருக்கு வைங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்றேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி அண்ட் கண்ட்ரோல் ஓகே. ஸோ இது மாதிரி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் இருக்கு. கைண்ட்லி லிசன். இந்த கான்செப்ட் புரிஞ்சு அப்படின்னா சர்வர் எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணணும்னே தெரியாம ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம மறுபடியும் கத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வெப் பேஜ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு வெப் பேஜ். இப்ப சர்வர்னா நான் சொன்னேன்ல, நல்லா கவனிங்க. என்னோட சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 900 ஓகே. ஸோ 930 ஜிபி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ 930 ஜிபி வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டம்ல இருக்கு. இப்ப இந்த நோடு ஜேஎஸ் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நோடு ஜேஎஸ் வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ நல்லா கவனிங்க, நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ். ஓகே, ஸோ ஃபைல்ஸ் தெளிவாக சொல்லுங்க. ஸோ அந்த ஃபோல்டர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல்ஸ் சொல்றேன். இப்ப இந்த ஃபைல்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபைல்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ லைட்டா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ் இது இருக்கா, இந்த ஃபைல்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ ஹோம் இருக்கு, அபவுட் இருக்கு, ஸோ அது வந்து கான்டாக்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக இது ஃபைல்ஸ்ங்கிறது ஃபோல்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைல்ஸ் இருக்கு. இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 4 ஃபைல்ஸ் இருக்கு. ஆல்வேஸ் இது கிளியரா? இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து ஒண்ணு சொல்ல முடியுமா? ஸோ என்னோட சிஸ்டம்ல 930 ஜிபி இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 930 ஜிபில வந்து பாத்தீங்கன்னா ஃபைல், அதுல ஏதோ ஒரு ஃபோல்டர் இருக்கு ஃபைல்ஸ்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கா? ஸோ ஹோம், அபவுட், கான்டாக்ட், அட்ரஸ் இருக்கா? அந்த ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 4மே இருக்கா? நான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கலா ஓகே சூப்பர். ஸோ ஸ்டெப் 1 கிளியர். ஓகே, ஸோ லோக்கலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் node.js வச்சு ஒரு சர்வர் வந்து பில்ட் பண்றேன். அந்த சர்வர்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, நீங்க தெரிஞ்சவங்க. ஸோ அது கரெக்டான நேம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஓகே, வந்து நான் கொடுக்குறேன். ஸோ HTTP-யோட வரும். இந்த HTTP தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஏன் சொல்றோம் லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கா? இந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000ல போயிட்டு நல்லா வரைய நான் ஸ்லாஷ் ஃபைல்ஸ். ஓகே, ஸ்லாஷ் ஃபைல்ஸ் ஸ்லாஷ் அதுல போயிட்டு ஹோம்னு கொடுத்தேன்னு வைக்கல. இதை நான் கொடுத்து என்டர் தந்த அப்படின்னா தெளிவாக கவனிங்க, நம்ம node.jsல சர்வர் கிரியேட் ஆனோன்னு நம்ம வந்து பண்ணா லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்து பாத்தா கிரியேட் பண்றாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. ஸோ நம்ம ரியாக்ட் ரன் பண்ணும்போது அதான் வந்திருக்கும். அதுல போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அட்ரஸ் வந்து பாத்தா ஓகே ஓகே. ஸோ என்ன பண்ணலாம், இருக்கா சாரி ஃபாதர். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இதில் போயிட்டு நான் வந்து பண்ணலாம் ஃபைல்ஸ்னு கொடுத்தா அப்படின்னா அந்த ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு எனக்கு ஓகே. ஸோ ஃபைல்ஸ்குள்ள போயிட்டு நான் வந்து பண்ணா ஹோமன் கொடுத்து நான் வந்து பண்ணா என்டர் கொடுத்தா அப்படின்னா ஹோமன் கொடுத்து நான் வந்து பண்ணா என்டர் கொடுத்தா அப்படின்னா இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட லோக்கல்ல போயிட்டு இந்த ஃபைல்ஸ் லொகேஷன்ல போய் ஆக்சஸ் பண்ணும். ஏன்னா இந்த node.js ஃபைல் சிஸ்டம் மொத்தமா எல்லாமே ப்ரோக்ராம்ல பார்க்கலாம்.
ஃபைல் சிஸ்டம் வந்து பண்ணா மொத்தமா ஆக்சஸ் பண்ணோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பண்ண ஆக்சஸ் பண்ணோம், ஃபைல் வந்து பண்ண கிரியேட் பண்றது, இதெல்லாம் பார்த்தா நம்ம கிரெட் ஆப்ல பார்ப்போம். ஓகே, ஸோ ஏபி வந்து பண்ண எப்படி கிரியேட் பண்றது, ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஏபி வந்து பண்ண எப்படி கிரியேட் பண்றது. ஓகே, எல்லா Node.js பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அவங்க பண்ண அடுத்த கிளாஸ் வந்து பண்ணா என்னென்ன ஆப்ரேஷன் நான் சொல்றேன். ஓகே, ஸோ இதுல ஒன்னாவது ஆப்ரேஷன் வந்து பண்ணா இந்த ஃபைல் சிஸ்டம் எஃப்எஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல பார்ப்போம். ஸோ எஃப்எஸ்னா ஃபைல் சிஸ்டம். நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம், நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஓகே, இப்படி இருக்கா இந்த ஃபைல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைல் சிஸ்டம் மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா அந்த Let me go passing by. Let me go. பண்றோம் அப்படின்னா அந்த லோக்கல் ஹோஸ்ட்ல இந்த சர்வர் என்ன பண்ணுது அப்படின்னா நான் என்ன கேட்கிறேனோ, இப்போ நான் பில்ட் பண்ற ஆப் வந்து பண்ணா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் போயிட்டு இந்த அட்ரஸ் வந்து பாத்தா உங்களோட ப்ரௌசர்ல காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னா என்னோட ஹோம்ல இருக்கிறது வருமா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பா வராது. ஓகே, ஏன்னா கண்டிப்பா வந்து பாத்தா நோ. ஸோ இப்படிதான் இருக்கு. அட்ரஸ் எஸ் ஆர் நோ? இந்த அட்ரஸ உங்களோட ப்ரௌசர்ல போய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமா? வராது. ஏன்னா அது லோக்கல் ஹோஸ்ட். என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல நான் வந்து பண்ண ஒரு சர்வரை பில்ட் பண்றேன். இதை நான் வந்து பண்ணா என்கிட்ட அந்த ஃபோல்டர் ஆல்ரெடி இருக்கணும். இருந்தாதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஃபைல்ஸ்னு இருக்கு, ஃபைல்ல இருக்கு, அது பண்ண இதெல்லாம் ஃபைல்ஸ் கொடுத்தா அப்படின்னா ஓகே என்ன பண்ணிட்டேன் எஸ் ஏதோ பண்றேன். ஓகே, ஸோ ஓகே நான் வந்து ப்ரெஸ் கொடுக்கல. ஓகே, அது இருக்கட்டும். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து எஸ் கண்டிப்பா அது பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைல்னு கொடுக்குற இடத்துல வந்து பண்ணா ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டேன்னு நினைக்கல. ஸோ அப்பயே வந்து பாருங்க எனக்கு எரர் வரும். எல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா? சர்வர்னா நம்ம என்ன கேட்கிறோம். ஓகே, ஸோ ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த சர்வர்ல வந்து பண்ணா 2 விதமான சர்வர் இருக்கு. நல்லா கவனிங்க. ஓகே, சர்வர்ல வந்து பாத்தா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தா லோக்கல், இன்னொன்னு வந்து பாத்தா லைவ் சர்வர். ஓகே, ஸோ லைவ் சர்வர்னா இப்போ நீங்க போயிட்டு வெபினார் ஜாம் டைப் பண்றீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெபினார் ஜாமோட இதை வந்து பாத்தா காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு அதை வந்து பாத்தா நான் வந்து இதை பிளேஸ் பண்றேன். எப்படி இருக்கு? http event webinarjam.com இருக்கா? ஸோ அதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா நான் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் வந்து பண்ண டைப் பண்றேன். பேச லோக்கல் ஹோஸ்ட் மாதிரி டைப் பண்றேன். ஸோ அதை நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அதையும் கொண்டு வந்து பாருங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்க போனீங்கன்னா தெரியும். ஸோ இது ஈக்குவல் டு இதுல பேஸ்ட் பண்றேன். ஸோ ஓகே, ஸோ இதில் கைனிவே உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் டைப் பண்றேன். ஸோ இதை வந்து பாருங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன். ஸோ வந்து பாருங்க கண்ட்ரோல் ஏ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே கண்ட்ரோல் ஏ கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து இதில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்டே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைவ். ஓகே, அதர்வைஸ் கிளியரா? ஸோ இது ரெண்டுமே சர்வர் தான். தெளிவாக கவனிங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல். நான் இப்போ லோக்கலாக கிரியேட் பண்ண போகிறது என்னோட சிஸ்டம்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர். லைவ் சர்வர்னா என்னோட சிஸ்டம்ல மட்டும் ஆக்சஸ் பண்ண ஏதாச்சும் யூஸ் இருக்கா? ஸோ அதனால தான் சொல்றேன். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர். ஓகே, ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ நான் ப்ரொடியூஸ் பண்ணதை கிளைண்ட்டுக்கு வந்து பண்ண கொடுக்குறேன். ஓகே, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன். அகைன்ஸ்ட் கிளியர் ஆகுது. ஸோ லோக்கல்னா சேம் அதே மாதிரி தான் HTTP என்ன பண்ண போகுது அப்படின்னா HTTPனா என்ன? எஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னா ஒன்றும் இல்லை, என்னோட ஹைப்பர் டெக்ஸ்ட்டை அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்க போதா. இப்போ லைவ் சர்வர் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஹோமை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெபினார் ஜாமோட ஹோம் வரப்போகுது. புரியுதா உனக்கு? ஸோ அர்கஸ் கிளியர்? ஸோ கிளியர் அப்படின்னா சாட் வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா? இது வந்து இப்போ லைவ் சர்வர். எப்போனா நான் ஒன்ஸ் என்னோட டெவலப்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தா உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பண்ண கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்து பண்ண கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ HTTP எஸ்னா செக்யூர். ஓகே, ஸோ எஸ்னா வந்து பண்ணா செக்யூர். செக்யூர் வந்து பார்த்தா இருக்கும். அதுக்கு நம்ம வந்து பண்ண தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதே வந்து பார்த்தா நான் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்க அந்த ப்ராடக்ட்டே இப்போ நான் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா லோக்கல் சர்வரில் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, கிளியர்? எஸ் சூப்பர் கிளியர். ஓகே, ஸோ சர்வர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஹோம் பேஜை கேட்டோம் அப்படின்னா அந்த ஹோமுங்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரப்போகுது. அபவுட் கேட்டோம் அப்படின்னா அபவுட்டுங்கிற ஹைப்பர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரப்போகுது. ஸோ கான்டாக்ட் கேட்டோம் அப்படின்னா கான்டாக்ட், இந்த கான்டாக்ட் இது எல்லாமே எங்கே இருக்கும்? எஸ் நம்மளோட சர்வரில் ஒரு ஃபைல் பாத்தில் இருக்கும். அந்த ஃபைல் பார்த்து என்னோட சிஸ்டம்குள்ள லோக்கலா இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் சர்வர். அதே ஃபைல் பார்த்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பாருங்க ஒரு சர்வர். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டான பிளேஸ்ல தான் சர்வர் வைப்பாங்க.
ஏன்னா அந்த டேட்டா பேஸ்ல வந்து கோல்டா இருக்கணுமா. ஸோ அதே நம்ம இந்தியாவில் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லா ஏசி போடணும், அதுக்கு இதுக்கப்புறம் காஸ்ட் அதிகமாகும். ஸோ அந்த காஸ்ட்டை மேனேஜ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா அந்த மாதிரி இடத்துல எந்த இடத்துல வந்து பண்ணா கோல்டா இருக்கும் அதுல அண்டர் கிரவுண்ட் வந்து பண்ணா சேஃப் அண்ட் செக்யூர் வந்து பண்ணா டேட்டா ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்னாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணீங்க. ஸ்னாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா ஸ்னாப் ஒன்றும் இல்லை, ஸ்னாப் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு வந்து பண்ணா சேவ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட கேலரியில சேவ் ஆகுதா? ஆல்வேஸ் புரியுது. ஸோ கேலரியில வந்து பண்ணா சேவ் ஆகுது. ஸோ எல்லா ஸ்பெல்லிங் மறந்து போச்சுங்க. ஸோ கேலரியில வந்து பண்ணா சேவ் ஆகுதா? ஸோ சேவ் ஆகுற மாதிரி இப்போ அதே போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டோரியில போடுறீங்க அப்படின்னா எங்க போவோம் அப்படின்னா சர்வர். ஓகே, ஸோ அந்த சர்வர்ல வந்து பாத்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகும். ஸோ சர்வர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் ஆகும். ரெண்டுமே மெமரி கார்டு தான். ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி கார்டு தான். இந்த மெமரி கார்டை நான் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இந்த மெமரி கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஐ மீன் எவ்ரிஒன் வந்து பண்ண ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல போடுற போஸ்ட் கேலரியில வந்து பண்ண ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா லோக்கல் சர்வர். அதே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம போடுற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே போகுது அப்படின்னா லைவ் சர்வர். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ இப்போ கிளியர் அப்படின்னா அகைன் சேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் சிம்பிள். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ சர்வர்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன கேட்குறோமோ அதை எடுத்துட்டு வந்துறப்போது. ஸோ ஹோம் பேஜ் கேட்குறோமா ஹோம் பேஜ் எடுத்துட்டு வந்துறப்போது. அடுத்து பண்ணா அபவுட் கேட்குறோமா அபவுட் எடுத்து வந்துறப்போது. ஸோ லாகின் பேஜ் கேட்குறோமா லாகின் பேஜ் எடுத்து வந்துறப்போது. ஸோ அது எங்க இருக்க போகுது? ஸோ லோக்கல்ல இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் சர்வர். ஸோ லைவ்ல இருந்துச்சு அப்படின்னா லைவ் சர்வர். ஸோ நம்ம இப்போ வந்து போறோம் Node.js மூலமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா லோக்கல் சர்வர் தான் கிரியேட் பண்ண போறோம். ஆல்வேஸ் ரெடி? எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஃபைனல் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சர்வர்னா என்னன்னு புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ நான் இப்போ என்னோட பேசிக் லோக்கல் சர்வரை கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது கிளியரா என்ன சாட்ல வந்து லோக்கல் சர்வரை கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து எதுவுமே டெப்ளாய்மெண்ட் பண்ணல. ஸோ நம்மளோட ப்ராஜெக்டை முழுசா முடிச்சாதான் அது ஓகேவா இருந்தாதான் நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன் நான் போய் டெப்ளாய்மெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் வந்து லோக்கல் சர்வர் தான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிளியரா அப்படின்னா சாட்ல வந்து லோக்கல் சர்வர் டைப் பண்ணுங்க. ஸோ சர்வர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மெயினா தேவை மாடியூல்ஸ். ஓகே, ஸோ நோடு பேக்கேஜ் மாடியூல்ஸ். ஓகே, எஸ், சூப்பர். ஸோ லோக்கல் கிளியர். ஓகே, தெளிவாக கவனிங்க. ஸோ இப்போ நான் எப்படி சர்வர் கிரியேட் பண்றேன் பாருங்க. ஸோ கான்ஸ்டன்ட் தெளிவாக கவனிங்க, லைன் பை லைன் உண்மையா தெளிவா பார்க்க போறோம். ஸோ லைன் பை லைன் கிரியேட் பண்ணா எல்லாருனாலையும் எல்லாமே பண்ண முடியும். பிகாஸ் இதுக்கப்புறம் வரப்போற சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணா நம்ம லைன் பை லைன்லாம் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அதுல ஆல்ரெடி ப்ரீ பில்ட் மாடியூல்ஸ் இருக்கும். அந்த மாடியூல்ஸ் வந்து பண்ணா வந்து ஜஸ்ட் யூஸ் தான் பண்ண முடியாது தவிர டெவலப் பண்ண முடியாது. ஸோ அதனால பேசிக் சர்வரை எப்படி கிரியேட் பண்றோம். ஏன்னா நான் சொல்லல ஸ்டூடெண்டா நம்ம எப்படி நானும் படிக்கும் போது அப்படிதான் தேடி தேடி படிப்போம். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு சோர்ஸ்ல வந்து பண்ணா நமக்கு புரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி தர மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு ஆல்வேஸ் இருக்கா இல்லையா? ஸோ இல்ல அப்படின்னா சேனல் வந்து நோட் சொல்ல முடியுமா? ஸோ ஹோப்ஃபுல்லி இருப்பா நான் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ இல்ல அப்படின்னா சேனல் நோட் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ Server.js இருக்கா, அதில் போயிட்டு கான்ஸ்டன்ட் HTTPங்கிற ஒரு வேரியபிள். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ கைண்ட்லி லிசன். எஸ், நோ. ஓகே, நோ பர்னிஸ். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ். ஓகே, சூப்பர், தெளிவாக கவனிங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம ஒரு மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்ணுமா? ஸோ நம்ம வந்து பைத்தான் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதுபோல வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒரு லைப்ரரி வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதை இம்போர்ட் பண்ணுமா? இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர். ஓகே, ஸோ ரெக்வயர்னா எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ எது தேவைப்படுது அப்படின்னா HTTPங்கிற அந்த மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ கைண்ட்லி லிசன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இது ப்ளூ கலர்ல இருக்கும். நான் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடியூல் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து கிரீன் கலர்ல மாறிச்சா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா HTTP தான் இருக்கணும் இல்லை, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர்னு கொடுத்துக்கலாம், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று. ஓகே, ஸோ அது இது வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள். தெளிவா லிசன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெஸ்பான்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ். ஓகே, தெளிவா பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர்ல இருக்கா? ஸோ கான்ஸ்டன்ட் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெக்வயர் HTTP மாடியூல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடியூல் HTTP. இந்த மாடியூல் தான் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல. ஸோ நான் வந்து HTTP கொடுத்துறேன், நம்ம சர்வரை கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஸோ ரெஸ்பான்ஸையும் ரெக்வஸ்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்.
ஸோ ஒன்றும் இல்லை, போயிட்டு உங்க அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்து இருக்க அந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. எல்லாத்துலயும் வந்து பாருங்க ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் தான் இருக்கும். ஸோ என்னன்னா நான் கேட்குற ரெக்வஸ்ட், ஸோ என்ன கேட்குறீங்க, ஸோ போயிட்டு குரோம்ல போயிட்டு வெபினார் ஜாமன் டைப் பண்றீங்களா, அப்படின்னா டேரக்டா போய் லிங்க் டைப் பண்றீங்களா, அந்த லிங்க் என்ன பண்ணும், குரோம்ல போயிட்டு வந்து பாருங்க வெபினார் ஜாமன் சர்ச் பண்ணுவீங்க. சர்ச் பண்ணி அந்த வெபினார் ஜாமுக்கு வந்து பாருங்க உள்ள போயிட்டு இந்த அட்ரஸ் இருக்கா, இந்த அட்ரஸ் வந்து பாருங்க பரணி வந்து பாருங்க கிளாஸ் எடுத்து இருக்காரா அப்படிங்கிறத கரெக்டா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரும்போது, ஒருவேளை அந்த அட்ரஸ் இல்லை அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன வரும், ஸோ த லிங்க் இஸ் நாட் ஓப்பன் வரும், லிங்க் இஸ் நாட் ஓப்பன் வருமா, அதே மாதிரி தான் நம்மளும் கொடுக்க போறோம். ஸோ ரெக்வஸ்ட் அதுவும் வந்து பண்ணா டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரெக்வஸ்ட் எங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம், உங்க மொபைல்ல இருந்து சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல இருந்து உங்க மொபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ நம்மளோட ரெக்வஸ்ட்டை போன்ல இருந்து சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். வெபினார் ஜாம் டைப் பண்ணிக்கலாம். அடுத்த நடக்கும், சர்வர் என்ன பண்ணும், ஓகே வெபினார் ஜாம் இருக்கு தம்பி அப்படி என்ன பண்ணிட்டு அது என்ன பண்ணணும்னா அந்த பேஜை சர்வர்ல இருந்து நமக்கு வந்து பண்ணா ரெஸ்பான்ஸா வந்து பண்ணா டிரான்ஸ்ஃபர் பண்ணுமா. இது ரெண்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யாரு ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா HTTP. அந்த HTTP மாடியூல் தான் என்ன பண்றோம் அப்படின்னா இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட்டுக்கு இங்க வந்து பண்ணா ரெக்வயர் இது எனக்கு தேவைப்படுது, ரெக்வயர் HTTP. ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து HTTP டைப் பண்ணுமா. இப்போ கூட இருக்கு. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்னன்னு நம்ம கொடுக்குற அந்த சர்ச்சையும் அங்கே போயிட்டு சர்வர் கொண்டு போனோம். சர்வர்ல இருந்து டேட்டாவே நம்ம கொண்டு வரணுமா. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபருக்கான ப்ரோட்டோகால். ஓகே ஆல்வேஸ் கிளியர். எஸ் சூப்பர். ஓகே இப்போ நம்ம இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து பாரா ஒரு சர்வர் வந்து பாரா கிரியேட் பண்ணலாம். ஓகே இதுல வந்து பாரா சர்வர் வந்து பாரா கிரியேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சர்வருக்கு வந்து பாரா ஒரு நேம் வைக்கிறேன், கான்ஸ்டன்ட் சர்வர்னு வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஓகே போதும். ஸோ HTTP கிளியர். ஓகே ஸோ கைலி லிசன். ஸோ இதுக்கு வந்து பாரா சர்வர்னு ஒரு நேம் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு நேம். ஓகே வந்து பாரா பேக் எண்ட் வைக்கலாம். ஓகே அதுவும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா சர்வர்னு வைக்கலாம். என்ன வேணா வைக்கலாம். நான் சர்வர்னு வைக்கிறேன். கான்ஸ்டன்ட் சர்வர் ஈக்குவல் டு, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து பாரா சர்வரை கிரியேட் பண்ண போறேன். இந்த மாடியூலை யூஸ் பண்ணி நல்லா பண்ணீங்க. இந்த மாடியூலை யூஸ் பண்ணி தான் சர்வர் கிரியேட் பண்ணணும். அந்த மாடியூலை எதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், HTTPங்கிற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா. இப்ப HTTP டாட் ஓகே HTTP டாட் கிரியேட் சர்வர் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே நல்லா பண்ணீங்க. அவ்வளவுதான் சிம்பிள். ஸோ HTTP டாட் கிரியேட் சர்வர்ங்கிற ஒரு மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் கிளியர். ஸோ இது கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து ஒன்னு சொல்ல முடியுமா. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். ஸோ HTTP டாட் கிரியேட் சர்வர்ல பண்ண முடியும். நம்ம இதை ஒரு வேரியபிள்ல கொடுத்தோம் அப்படின்னா மொத்த லைனையும் தர தேவையில்லை. நம்ம வந்து பண்ணா அந்த வேரியபிளை மட்டும் இப்போ வந்து பண்ணா சர்வர் டாட் லிசன் கொடுத்தா போதும். ஓகே ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சேட்ல வந்து ஒன்னு டைப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஒருவேளை வந்து பண்ணா HTTP HTTP இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம HTTP தான் கொடுக்கணும். ஓகே ஸோ இது ஒரு வேரியபிள் தான். கைலி லிசன் இது வேரியபிள் தான். இதுதான் மாடியூல். இந்த ரெக்வயர்க்குள்ள இருக்கிறது மட்டும் தான் மாடியூல். ஓகே இது எல்லாமே நம்ம கொடுத்த இந்த யூசர் டிஃபைன் தான். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா HTTP கொடுத்துறேன். இங்கே வந்து பண்ண HTTP கொடுத்துறேன். எஸ் ஸ்டெப் 1 கிளியர். ஓகே தெளிவாக செட் பண்ணுங்க. இப்ப இது ஒரு மெத்தட். இந்த கிரியேட் சர்வர் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் இல்ல ஒரு மெத்தட். ஓகே அந்த மெத்தடுக்குள்ள என்ன நடக்கணும். ஓகே இது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும் நம்ம சொல்லணும்ல. இது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கணும் நம்ம பார்த்தோம்ல. யூசர் பேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், யூஸ் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்ன நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஸோ வந்து பாரா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். நான் ஈக்குவல் டு கொடுத்துட்டு அது பாரா ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை ஓபன் பண்றேன். அட்வைஸ் கிளியர் தெளிவாக கவனிங்க. என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி வெயிட், கைண்ட்லி லிசன். ஸோ இதான் வந்து பாரா நான் கொடுத்த அந்த ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், கிரியேட் சர்வர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கோ அது வந்து பண்ண பெர்ஃபார்ம் பண்ண போகுது. ஆல்வேஸ் கிளியர். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துறேன். கொடுத்தா அப்படின்னா அந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பராமீட்டர் கொடுக்குறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஓகே ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸா கொடுக்கணுமா அப்படின்னா எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர் கிரியேட் பண்ற மெத்தட்ல ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. ஸோ ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் டிரான்ஸ்ஃபர் சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ இதுல நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா கொடுத்துக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. அதான் நீங்க எஸ் கிளியர். ஓகே ஸோ நேம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணா கொடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் இதுதான்
ரெக்வஸ்டுக்கான ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இதான் வந்து பண்ணா ரெக்வஸ்டுக்கான ஆர்குமெண்ட், இதுதான் வந்து பண்ணா ரெஸ்பான்ஸ்க்கான ஆர்குமெண்ட். இது டிஃபால்ட்டான்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பா டிஃபால்ட். நீங்க ஆர்குமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுதான் டிஃபால்ட். ஏன்னா இந்த மெத்தட் வந்து பார்த்தா அப்படிதான் பேக் எண்ட் வந்து பார்த்தா ப்ராசஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து இதுதான் வந்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் நம்ம வந்து ரெக்வஸ்டுக்கான ஆர்குமெண்ட் நம்ம எடுத்துக்குவோம். அந்த நேம் எது வேணா இருக்கலாம், சொல்ல புரியுதுல, நேம் எது வேணா இருக்கலாம். பட் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது தான் ரெக்வஸ்டுக்கான ஆர்குமெண்ட், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறது தான் ரெஸ்பான்ஸ்க்கான ஆர்குமெண்ட். அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா வித்தவுட் ஆர்குமெண்ட் நம்ம வந்து பண்ணா ஒரு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வித்தவுட் ஆர்குமெண்ட் ஒரு டேட்டா வந்து பண்ணா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஆல்வேஸ் கிளியர். ஸோ இது கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து 3 டைப் வேணுமா. இப்ப இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் சும்மா ஒரு செட்டப் பண்றேன். ஸோ ஒரு சர்வர் வந்து பண்ணா 2 ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும், ஒரு சர்வர் 2 ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து பண்ண கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் செட் கோட். ஓகே, இல்ல ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் செட் நல்லா ஆல்வேஸ் கிளியர். ஸோ தேர்ட் ஒன் கிளியர். ஓகே, ஓகே, ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட்னா ஒன்றும் இல்லை 200. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இது மாற போகுது. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்து பண்ணா 200 இருக்க போகுது. 200னா சக்சஸ். ஓகே, ஸோ நீங்க 200னா சக்சஸ், 404னா எரர் வருதா. ஸோ இதை நான் காமிக்கிறேன் ஸ்கைன்லேயே. ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இதில் போயிட்டு ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட் டைப். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட் டைப் பண்ணேன் கொடுத்தா அப்படின்னா இதில் வந்து தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ இது பண்ணா வாட் இஸ் எரர் கோட் 200 400 500 அப்படின்னா இதான் வந்து பண்ணா ஸ்டேட்டஸ் கோட். ஓகே, தெளிவாக கவனிங்க. கைனி லிசன் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இன்டர்வியூல நிறைய இடத்துல கேட்பாங்க. ஸோ சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ் 200ல இருந்து 299 வந்து பண்ணா கொடுத்தோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ். ஓகே, அது வந்து பண்ணா ரீடைரக்ட் இருக்கு. ஸோ ரீடைரக்ஷன் மெசேஜ் அப்படின்னா 300ல இருந்து 399. ஸோ கைண்ட்லி டேக் அ ஸ்னாப். ஓகே, ஸோ இது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். கிளைண்ட் எரர் அப்படின்னா 400ல இருந்து 499. ஓகே, ஸோ கிளைண்ட் எரர் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் தப்பா சர்ச் பண்றோம், நம்மளோட அட்ரஸ் வந்து பண்ணா தப்பு அப்படின்னா, இல்லைன்னா நம்ம தேடுற அட்ரஸ் அதில் இல்லை அப்படின்னா 400ல இருந்து 499. ஓகே, ஸோ 404 எரர் நாட் ஒன் வருதா. இப்போ உங்களுக்கு கிளியர் ஆக்கா. ஸோ சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்ஸ்னா 200ல இருந்து 299. சர்வர் எரர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஓகே, ஸோ என்னோட சர்வரே ப்ராப்ளம் வந்து பண்ணா சர்வர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம் இல்லையா, வந்து பண்ணா ஸோ மறுபடியும் வந்து பண்ணா சர்வர் வந்து பண்ணா கிராஷ், சர்வர் வந்து பண்ணா கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அந்த சர்வர் கிராஷ் அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு 500ல இருந்து 599 காமிக்கும். ஆல்வேஸ் கிளியர்ல. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளியரா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, எஸ் கிளியர்னா 200. ஓகே, ஆல்வேஸ் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. ஸோ நமக்கு ஸ்டேட்டஸ் கோடு வந்து பார்த்தோன்னா 200 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ்ல வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் கோடு வந்து பார்த்தா 200 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்ல போறேன். ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் டைப் 200 இந்த சாட் பாக்ஸ். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் 200 கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தா நான் மேனுவலா கொடுக்குற ஒரு சர்வர் தான். நம்ம வந்து பார்த்தா ஃபைலை எப்படி கெட் பண்றது நம்ம இது முடிச்சோட தெளிவாக பார்க்கலாம். நம்ம எடுத்தோம்னா ஜம்ப் பண்ணலாம், இதை நான் மேனுவலா கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஹெட்டர். ஓகே, ஸோ ஓகே, ஸோ 200 கிளியர். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம 200 தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ப்ரீவியஸ் பேட்ச்ல அப்படிதான் சொல்லுவாங்க. நான் வந்து பண்ண கிளியரான்னு கேட்டா 200 சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 200னா சக்சஸ். ஆல்வேஸ் கிளியர். ஸோ இப்போ வந்து பண்ணா அடுத்து ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஹெட்டர். ஓகே, ஸோ இந்த மெத்தடுக்குள்ள வந்து பண்ணா 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஐ மீன் இது வந்து பண்ணா ஒரு பேராமீட்டர் கிடையாது, ஒரு கீ வேல்யூ பேர் தான். கீ வேல்யூ பேர்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரெஸ்பான்ஸா உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த அட்ரஸுக்கு போனோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணா திருப்பி கொடுக்குறோமா, அந்த ரெஸ்பான்ஸை என்ன திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னா தெளிவாக கவனிங்க. ஸோ அந்த திருப்பி கொடுக்குற கண்டென்ட் டைப். ஓகே, ஸோ திருப்பி கொடுக்குற கண்டென்ட் டைப் இது வந்து பண்ண ஆட்டோ சஜஷன்ல காமிக்காது, நம்ம தான் ரைட் பண்ணோம். இது வந்து பண்ண கீ வேல்யூ பேர். ஸோ கீங்கிறது கண்டென்ட் டைப். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம நேம்னு சொல்றோம், நேம்ங்கிறது கீ. வேல்யூ வந்து பாரு அதெல்லாம் பரணின்னு இருக்கலாம், ஸோ சந்திரன் இருக்கலாம், ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டா கொடுக்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு. ஓகே, ஆல்வேஸ் கிளியர் அவனுக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்மளோட இந்த எஸ்டிடிபி இருக்குல்ல, எஸ்டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ஹெட்டருங்கிறது எதுதான் இருக்கும் அப்படின்னா எஸ்டிடிபியில் ஹெட்டர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கைலிவே ஸோ
parts of HTTP. Okay, so இங்க பார்த்தா தெரியும் இருக்கு. So what are the HTTP parts? So request line, header and body இருக்கா. So bodyல டேட்டா போகும். நல்லா கவனிங்க. So request lineனா நம்ம என்ன ரெக்வெஸ்ட் பண்றோம். ஓகே, so நம்ம வந்து பாத்தா என்ன ரெக்வெஸ்ட் பண்றோம். நான் சொல்லல. ஃபைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்றோமா, ஹோம் ரெக்வெஸ்ட் பண்றோமா, அபவுட் ரெக்வெஸ்ட் பண்றோமா அப்படியே கொடுக்க போறோம். ஹெட்டர்ல போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ அந்த HTTP யோட நான் சொல்றேன். சோ ரெக்வெஸ்ட் லைன் இருக்கும். ஹெட்டர்ல போயிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் டைப் கொடுக்க போறோம். எதுக்காக இந்த கண்டென்ட் டைப் கொடுக்குறோம் அப்படின்னா சொல்ற ஒவ்வொன்றும் இன்டர்வியூ கொஸ்டின். எதுக்காக வந்து பாத்தா கண்டென்ட் டைப் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் அந்த ப்ரௌசர் இருக்கு, அந்த நோட் ஜேஸ் இருக்குல்ல, அந்த லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்க அந்த சர்வருக்கு வந்து பாத்தா இப்ப நான் கொடுக்க போறது ஒரு எம்டி டெக்ஸ்ட் தான். நீ வந்து பாத்தா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கோ. இதே நம்ம வந்து பாத்தா HTML கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தா ஒரு HTML ஃபைலையே நம்ம வந்து பாத்தா ரெஸ்பான்ஸா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல HTML கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தா அது ப்ரிப்பேர் ஆயிருக்கு. ஆல்வேஸ் 200 சாட்ல வந்து பாத்தா கிளியர் அப்படின்னா 200 சொல்ல முடியுமா? ஸோ நான் இப்ப கொடுக்க போறது ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் தான். ஏன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட். ஓகே, இந்த எண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் போக போகுது. ஸோ இந்த எண்டுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா நான் வந்து சர்வர் கிரியேட்டட். ஓகே, ஸோ சர்வர் கிரியேட்டட் சக்சஸ். Let me go passing by. Let me go come back in time. Let me be who I am. Oh, through this time. Let me go passing by. Let me successfully. Okay, so spelling la correct ஆனது. Okay, so server created successfully. Okay, so இத வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெஸ்பான்ஸ் always clear. Yes, 200 கிலோ. Okay, so கையில நான் மறுபடியும் சொல்றேன், don't worry. Let me go passing by. Let me ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் 200. ஓகே, எனக்கு வந்து பண்ணா அந்த அட்ரஸ்க்கு போனீங்கன்னா இது நான் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து பண்ண மேனுவலாக நான் கொடுக்குறதா. அடுத்து பண்ணா ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஹெட்டர்ல போயிட்டு கண்டென்ட் டைப் வந்து பண்ணா டெக்ஸ்ட் பிளெயின். ஏன்னா நான் பிளெயின் டெக்ஸ்ட் தான் வந்து பண்ணா என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணா கடைசியாக சென்ட் பண்ண போறேன். ஸோ இந்த எண்டுங்கிற மெத்தட் என்ன பண்ண அப்படின்னா நமக்கு என்ன இருக்கோ, ஸோ அந்த எண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து பண்ணா நமக்கு ஃபைனல் வந்து பண்ண. என்னோட சர்வர் வந்து பண்ணா எதுல ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லணும்ல. ஸோ என்னோட சர்வர் நேம் என்ன இங்க இருக்கா. ஸோ சர்வர் டாட். ஓகே, ஸோ சர்வர் டாட் லிசன். ஓகே, ஸோ சர்வர் வந்து பாத்தா எதுல லிசன் ஆகணும் அப்படின்னா நான் வந்து 3000. ஓகே, ஸோ 3000 தான் கொடுக்கணுமானா அவசியம் இல்லை. நம்ம வந்து பாத்தா 5000லயே கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தா ஃபார் எக்ஸாம்பிள் 5000லயே கொடுக்குறோம். ஓகே, ஸோ 5000 கொடுக்குறேன். இது வந்து பாத்தா ஒரு மெத்தடு சர்வர் டாட் லிசனுங்கிற ஒரு மெத்தட். ஓகே, ஆல்வேஸ் கிளியரா. ஸோ சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம். எஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வரை கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ என்னோட சர்வர் வந்து பண்ணா எந்த போர்ட்ல லிசன் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு ரேண்டமா நம்பர் கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன். ஸோ 3000 தான் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 3000 வந்து பண்ணா 3001 கொடுப்பாங்க, இல்லைன்னா 5000 கொடுப்பாங்க. ஏன்னா இது நம்மளோட லோக்கல் சர்வர். நான் என்ன கொடுக்குறேன்னா அதான் வேல்யூ. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். சொன்னாங்க ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். கால் பேக் ஃபங்க்ஷனா ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னோம்ல. ஸோ ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஏன் அந்த கால் பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு சர்வர் இதுல கனெக்ட் ஆச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணுமா. ஸோ ஒருவேளை சர்வர் லிசன் ஆச்சு அப்படின்னா இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல நல்லா இது பேர் வந்து பண்ணா கால் பேக் ஃபங்க்ஷன். எப்போ எனக்கு வந்து பண்ண அந்த ப்ராசஸ் முடியுதோ அப்போ வந்து பண்ண அது கால் பேக் ஆகும். கால் பேக் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா. என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா கன்சோல். ஓகே, ஸோ கன்சோல்ல போயிட்டு கன்சோல் டாட் லாக்ல போயிட்டு தெளிவாக கவனிங்க. ஸோ நான் வந்து பாருங்க சர்வர் வந்து நான் வந்து பாருங்க சர்வர் ரன் ஆன் போர்ட் 5000. ஓகே, ஸோ அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பாருங்க கால் பேக்ல கொடுக்கணும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, தெளிவாக கவனிங்க. நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளோட சர்வர் ஓன் சர்வர் பில்ட் பண்றோம். ஸோ ஓன் சர்வர் வந்து பண்ணா இந்த போர்ட்ல வந்து பண்ணா லிசன் ஆகும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லிசன் ஆச்சு அப்படின்னா கன்சோல் வந்து பண்ணா சர்வர் ரன்ஸ் 5000.
அப்படி சர்வர் வந்து பாரு லிசன் ஆச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாம் இது வந்து பாரு ரெஸ்பான்ஸ் வந்து எதுல தெரியும் அப்படின்னா பாடியில தெரியும். ஓகே, ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பாரு பாடியில தெரியும். ஸோ சர்வர் கிரியேட்டர் சக்சஸ்ஃபுல் இருக்கா. இப்ப இதை ரன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் ஓபன் பண்ணோம். ஸோ நான் விசுவல் ஸ்டுடியோ கோட்லயே டெர்மினல் எப்படி ஓபன் பண்ண சொல்றேன். கண்ட்ரோல் ஸோ கண்ட்ரோல் வந்து பாரு நீங்க பண்ண வேண்டியது அந்த பேக்டிக் சிம்பிள். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை உங்களுக்கு காமிச்சிடுறேன். மெயின்லி கண்ட்ரோல் பிளஸ் இது இல்லை. ஸோ கண்ட்ரோல் பிளஸ் இந்த சிம்பிள். ஓகே, ஸோ அது வந்து நான் ப்ரொபோசல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பண்ணா நம்ம கண்ட்ரோல் பிளஸ் அந்த பேக்டிக் சிம்பிள் அதுக்கு மேல இருக்கும். ஸோ நீங்க பண்ணா கண்ட்ரோல் பிளஸ் பேக்டிக் சிம்பிள் அப்படி இல்லைன்னா எஸ்கேப்புக்கும் டேபுக்கும் கீழே இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸோ அதை இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் கொடுக்க தேவையில்ல. வந்து பண்ணா கண்ட்ரோல் பேக்டிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பேக்டிக் சிம்பிள் இருக்குல்ல நம்ம வந்து பண்ணா டெம்ப்ளேட் ரிட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் வந்து பண்ண இந்த இதில் கொடுக்குறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா அதை கொடுத்தா அப்படின்னா எனக்கு இதுல வந்து பண்ணா சர்வர் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பண்ணா சர்வர் ஓப்பன் ஆகும். ஆல்வேஸ் கிளியரா. ஸோ கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து பண்ணா அப்படியே சாட்ல டைப் பண்ணுங்க. ஸோ போன்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்டிக். ஓகே, ஸோ பேக்டிக். ஸோ புரியுதா உங்களுக்கு. ஸோ பேக்டிக் சிம்பிள் சொல்லுவாங்க, டிக்னு சொல்லுவாங்க பேக்டிக் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் தான் நீங்க வந்து பண்ணா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பண்ணா ஓப்பன் ஆகும். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ கண்ட்ரோல் பிளஸ் அந்த பேக்டிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சாட்ல டைப் பண்ணுங்க, ஓப்பன் ஆயிரும். அதுல போய் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம npm ஸ்டார்ட் கொடுத்தோமா, நம்ம வந்து பண்ணா npm ஸ்டார்ட் கொடுத்தோமா. ஸோ npm ஸ்டார்ட் கொடுக்குற இடத்துல தெளிவாக கவனிங்க. npm ஸ்டார்ட் வந்து பண்ணா கொடுக்குற இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நோடுன்னு கொடுக்குறோம். ஸோ நோடு அந்த ஃபைல் நேம். ஓகே, ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ். ஓகே, எஸ் கிளியராக கொடுங்க. ஸோ என்ன கையில ஒரு டேக் ஸ்னாப். ஓகே, இது கொடுத்தீங்க அப்படின்னா டெர்மினல் வந்து பண்ணா ஓப்பன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் அப்படி கொடுத்தோம்னா டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நம்மளோட சர்வர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சர்வர் ரன்ஸ் ஆன் போர்ட் 5000. ஸோ சர்வர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தா சிக்னல் வந்துருச்சா. ஸோ என்ன கொடுத்தோம். ஸோ நம்ம வந்து பார்த்தா சர்வர் வந்து பார்த்தா ஒர்க் ஆச்சு அப்படின்னா எஸ் சர்வர் ரன்ஸ் ஆன் 5000 கொடுத்தோமா. நமக்கு வந்து பார்த்தா இப்போ சர்வர் ஒர்க் ஆகுது. அதனால வந்து பார்த்தா சர்வர் ரன்ஸ் ஆன் 5000. இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா என்னோட லோக்கல் ஹோஸ்ட்ல போயிட்டு ஸோ இங்க இருக்கா. ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் வந்து நியூ கொடுத்துறேன். இதுல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, ஸோ இது வேணா இது கெஸ்ட் மோட். ஓகே, நான் வந்து பண்ணா என்னோட மெயின் ஃபைல்ல போறேன். ஸோ இதில் போனா அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்கா. லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தா அப்படின்னா எனக்கு எதுவுமே வராது. லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தா அப்படின்னா எனக்கு எதுவுமே வராது. ஏன்னா நம்ம கொடுத்தது என்ன லோக்கல் ஹோஸ்ட் 5000. என்ன பண்றோம் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் 5000 மாத்திட்டு நான் என்டர் கொடுக்குறேன். எஸ் நமக்கு தெரியுதா சர்வர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல். ஓகே, ஆல்வேஸ் கிளியர். ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்ல முடியுமா. ஸோ கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து சூப்பர் கிளியர் சொல்லலாம். நம்மளோட சர்வரை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ மாடியூலை இம்போர்ட் பண்ணேன். இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்ண அப்படின்னா சர்வருங்கிற ஒரு வேரியபிள்ல HTTP டாட் இது வந்து பார்த்தா ஃபுல்லா ஒரு மெத்தட். ஓகே, இருக்கா இது ஃபுல்லா வந்து பார்த்தா ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மொத்த ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டு பேராமீட்டர் இருக்கு. நம்ம வந்து ரெக்வஸ்ட் எதுவுமே கொடுக்கல, நம்ம லோக்கல் சர்வரை ஆன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இந்த லோக்கல் சர்வர் ஆன் பண்ணா நமக்கு என்ன வரணும் ரெஸ்பான்ஸ் டாட் எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ் நமக்கு வந்து பார்த்தா சர்வர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி வருது. ஆல்வேஸ் கிளியர். எஸ் சூப்பர் கிளியர். ஓகே, இப்போ ஸோ கைண்ட்லி வெயிட் ஒரு 10 minutes வந்து பண்ணா எக்ஸ்ட்ரா போகே. ஸோ கிளாஸ் தெளிவாக கவனிங்க. இப்போ இதுல வந்து பண்ணா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுலயே ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படியே தெளிவாக பண்ணலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஸோ வேணும் அப்படின்னா ஸோ லைவ் மெம்பர்ஸ் ஒரு டேக் ஸ்னாப். ஸோ பெய்டு மெம்பர்ஸ் நீ ஒரி பண்ணிக்க வேணும். உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு போர்ட்டல் வந்து அப்லோட் ஆயிருக்கும். ஸோ லைவ் மெம்பர்ஸ் டக்குன்னு நான் வந்து பண்ண ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். ஸோ டக்குன்னு பண்ண ஸ்னாப் எடுத்துருங்க. ஓகே, ஸோ 10 9 8 7 6 5 4 3 2 1. ஓகே, எஸ் ஹோப்ஃபுல்லி ஸ்னாப் எடுத்து போய் நம்புறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை அப்படியே டெலிட் பண்றேன். இந்த மெத்தட் இருக்குல்ல இந்த மெத்தட் வந்து பார்த்தா நான் வந்து பார்த்தா அப்படியே டெலிட் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே ஸ்னாப் எடுத்து போய் நம்புறேன். இப்போ இந்த மெத்தடில் நான் வந்து பார்த்தா ஒரு ஃபைல வந்து பார்த்தா எடுத்துருவேன். ஏன்னா ஃபைல காமிச்சா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு 5 minutes ஓகே டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா இதில் போயிட்டு அதே போல்டர்ல சர்வர் டாட் HTML டைப் பண்ணுறேன். ஸோ சர்வர் டாட் HTML டைப் பண்றேன். அதுல டைப் பண்றேன். அதுல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு பேசிக்